தமிழகத்தில் 1997ஆம் ஆண்டு முதல் முறையாக மாநில அளவில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்திய அளவுக்கு ஒரு முன்னாடி தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவலில் வந்துருச்சு. ஆகவே இந்தியாவில் மாநில அளவில் முதலில் வந்த மாநிலம் வந்து நம்ம மாநிலம் தமிழகம் தான். இதுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணியிருந்தாங்க. அதே போல 2005-4 வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் ஒரு வலிமையான ஒரு தகவல் சட்டத்தை தருவோம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சேர்த்திருந்ததனுடைய அடிப்படையில் தான் என்னன்னா அவங்க ஜெயிச்ச பிறகு அந்த குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழுவை அமைத்து இந்த சட்டம் இந்தியாவுக்குள்ள எப்படி இருக்கணும்னு அதை எழுதினவர் சுதர்சன நாச்சியப்பன் என்கிற நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த தமிழர் ஒருத்தர் தான் அதை எழுதியிருக்காரு. அது தலைமை தாங்கியவரும் நம்ம தமிழர். அந்த சட்டத்தை எழுதினவரே தமிழர் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு. அந்த சட்டம் வரலாம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டவர் அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி நம்முடைய அப்துல் கலாம் ஐயா தான் அதை கையெழுத்து போட்டார். ஆகவே வந்து ஒரு போராட்டம் செய்ததும் ஒரு தமிழர், இந்தியாவிற்கு முதலாக இந்த சட்டத்தை கொண்டு வந்ததும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதே போல இந்த சட்டத்தை எழுதியவரும் தமிழகத்தை சேர்ந்தவர், இந்த சட்டம் வரலான்னு கையெழுத்து போட்ட ஜனாதிபதி தமிழகத்தை சேர்ந்தவர். ஆக இத்தனை தமிழர்களாம் சேர்ந்து இந்தியா முழுவதும் சட்டம் வர உழைச்சிருக்காங்க. இது போன்ற ஒரு சிறப்பு வேற சட்டங்கள்ல இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் பார்க்கலாம். இப்படித்தான்